வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையல்ல காலிஃப்ளவரை பயன்படுத்தி எப்படி பிரியாணி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவர்ல அதிக சத்துக்கள் காணப்படுது. அதிலும் குறிப்பா விட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் மிக சக்தி வாய்ந்த சத்தா காணப்படுறதுனால அடிக்கடி நம்ம காலிஃப்ளவரை உணவுல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதய நோய், புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம நம்ம உடலை பாதுகாப்பா வைக்குது. காலிஃப்ளவர்ல அதிக நார்ச்சத்து காணப்படுறதுனால நமக்கு செரிமான பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வாக காலிஃப்ளவர் இருக்குது. காலிஃப்ளவரை நம்ம ஒரே விதமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு போர் அடிக்கும். அதனால நம்ம வெவ்வேறு விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். அதனால இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவரை பயன்படுத்தி எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெது வெதுப்பான தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை கொட்டிக்கலாம். காலிஃப்ளவரை கொட்டி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா செத்துரும். பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படி போட்டிருந்துட்டு இதில் என்ன பண்ணலாம், இந்த தண்ணியோட கொஞ்சம் லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் கிருமி நாசினி, அதில் உள்ள கிருமியெல்லாம் அழிக்கக்கூடிய சத்து இருக்குது. அதனால உப்பும் அதே தன்மையில் உள்ளதான். அதனால ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கேன். நான் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பாத்திரத்தை வச்சு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது சட்டி சூடாயிருச்சு. நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பட்டை, அன்னாசி இலை, அன்னாசி பூ, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை போட்டுடலாம். அடுத்தது பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி, பூண்டு, அடுத்தது இந்த கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம வச்சிருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுக்கலாம். தக்காளி பழம் முழுசாக இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முழு தக்காளி பழமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வச்சிருக்கிற 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கிண்டிக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது 600 கிராம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது எல்லா மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1க்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன் 2 பங்கு ஊற்றலாம், ஏன்னா அந்த அரிசி பழைய அரிசிங்கிறதுனால நான் 2.5 பங்கு ஊற்றுறேன். இப்போ நான் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் பெசரி வச்சுருக்கோம்ல, அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தான். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வச்சுருக்க அரிசி அதில் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். இந்த பக்கம் காலிஃப்ளவர் இருக்க சைடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் இப்படியே வேகணும். தட்டை திறந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கரம் மசாலா பொடியை இதில் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு வெயிட்டான தோசைக்கல்லை இதில் வச்சுக்கலாம். நம்ம தம் போடுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாம். அதுக்காக தான் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போது கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ சூப்பரான சுவையில் ஒரு தட்டு சாதம் கொடுத்தாலும் காலி பண்ணக்கூடிய சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டன் ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சுவையறிவோம், நாவிற்கு விருந்தளிப்போம்.